டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் இந்த போரை உள்ளபடி விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மற்றும் அமெரிக்க அதிகாரத்தை கொண்டு நடத்துகின்ற நிழல் அதிகார சக்திகளினுடைய பிடியில் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கப்பட்ட காரணத்தினால் தான் அவர் ஈரான் போருக்குள் வீணாக சென்று மாட்டிக்கொண்டார். கரும்பு இயந்திரத்திற்குள் தலையை விட்டது போல அவர் தலை சிக்கிவிட்டது. வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பிரபலமான வலதுசாரி ஊடகத்தை சேர்ந்த டக்கர் கார்ல்சன் நேரடியாக சந்தித்து பேசிய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபரை அதிகாரத்திற்கு கொண்டு வர கடும்போக்கு ஆட்சியாளருடன் இணைந்து தானும் தவறு விட்டுவிட்டேன் என்று பொது வழியில் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இருப்பதும் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் இந்த போரை விருப்பமில்லாமல் ஆரம்பித்தாலும் கூட இந்த போரில் விருப்பமில்லாமல் ஆரம்பித்தேன் என்பதை வெளியில் கொண்டு வராமல் ஏதோ ஒருவனை திருமணம் செய்து விட்டேன், அவனுடன் வாழ்ந்து முடிப்போம் அந்த வாழ்க்கையை வெற்றியாக என்று புறப்பட்ட ஒரு அபலையின் நிலை போல டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த அதிர்ச்சி பேட்டி அமெரிக்காவில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பேட்டியில் கூறப்பட்ட கருத்துக்களை கூர்ந்து கவனியுங்கள். இதற்கு பின்னால் இருக்கின்றது விவகாரம். டக்கர் கார்ல்சன் வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி உண்மைகள் என்று கூறப்படுகின்றது. இது டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் அல்ல, இன்ஸ்டிடியூஷனல் வார் என்று கூறப்படுகின்றது. ஒரு நிறுவன மயப்படுத்தப்பட்ட போராக இருக்கின்றது. அந்த நிறுவனம் தன்னுடைய ஆதாயத்திற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு போர் தான் இது. இந்த போரில் நாங்கள் நினைப்பது போல கூறப்படுகின்ற காரணங்கள் எதுவும் உண்மை அல்ல என்பதை இந்த பேட்டி திட்ட தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற சிறு பிள்ளைகளினுடைய அரசியல் தான் தெரியும். அமெரிக்காவிற்கு வெளியே இருக்கின்ற அரசியலை எப்படி நடத்துவது என்பதற்கு அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையினர் அரசியல் பருந்துகள் என்று கூறியவர்கள் ஈரானில் இருக்கின்ற ரெஜிமை மாற்றியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் பலவேறு கதைகளை டொனால்ட் ட்ரம்பின் காதில் ஓதியிருக்கின்றார்கள். இந்த லொபியை செய்ததில் முக்கியமானவர் இஸ்ரேலிய பிரதமர் என்பதை டக்கர் கார்ல்சன் கூறியதாக தெரியவில்லை. முதலாவது தவறு ஜூன் மாதம் 2025 ஈரான் மீது நடத்தப்பட்ட 12 நாட்களை கொண்ட குண்டுவீச்சு தாக்குதல். இந்த தாக்குதலுக்குள் டொனால்ட் ட்ரம்பை இறக்கி ஒரு குறுங்கால தாக்குதல் இது என்று அவருக்கு குலை அடித்து அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று கூட்டி சென்று அவரை சரியான பொறிக்கிடங்கில் மாட்ட வைத்தார்கள். அதன் பின்னர் அவருடைய தலை அதற்குள் சிக்கி கொண்டது. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது தலையை வெளியே எடுப்பதற்கான ஒரு போர்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சற்று முன்னர் ஈரானுடைய படைப்பிரிவு அறிவித்திருக்கின்ற செய்தி, அமெரிக்கா மறுபடியும் போரை தொடங்குமாக இருந்தால் சவக்குழிகளை அவர்களுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களுக்கு உள்ளேயே ஒரு சுடலையை செய்து கொண்டு வந்து சேருங்கள், அங்கேயே புதைத்து விடலாம் என்று கூறியிருக்கின்றது. இப்படி ஒரு நிலை வரும் அளவிற்கு அமெரிக்காவை சிக்க வைத்து விட்டதற்கு காரணமானவர் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல என்று டக்கர் கார்ல்சன் வாதிடுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இப்பொழுது இந்த போர் தன்னுடைய போர் போல ஆக்ரோஷமாக பேசுகின்றார் என்றால் அவர் களத்தில் இறங்கிவிட்டார். இந்த நாடகத்தை ஆடி இதே போக்கில் வெற்றி பெற்றுவிட்டால் எல்லா புகழையும் தன்னுடைய தோளிலேயே சுமந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிர்வாகத்தின் சிறை கைதியாக இருக்கின்றார். நடைபெறுகின்ற அத்தனை தவறுகளும் நாளைய வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்பின் பெயரில் தான் பதிவாக போகின்றது என்பது அவருக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் சிஸ்டத்தின் கைதி என்று தலையங்கம் போடுகின்றார். அடுத்ததாக ஒன்று, அமெரிக்காவினுடைய அதிபர் என்பவர் முழுமையான அதிகாரம் கொண்ட ஒருவர் அல்ல, அரச இயந்திரத்தில் சிக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான் அவர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு குறிப்பிடுவதானது அமெரிக்காவினுடைய ஜனநாயக நம்பிக்கையை குறைப்பதாக இருக்கின்றது. அமெரிக்க மக்கள் தங்களை ஆட்சி செய்வதற்கு முழு அதிகாரம் கொண்ட ஒருவராக ஜனாதிபதியை தேர்வு செய்ததாக நினைத்து வாக்களிக்கின்றார்கள். ஆனால் அவர் அதிகாரமற்ற ஒருவராக இருக்கின்றார் என்பது அமெரிக்க ஜனநாயகத்தின் மீது விழுந்த சவுக்கடியாகவே இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஆட்சி
ஆட்சியின் முக்கிய அதிகார வர்க்கத்தின் பிடியில் தான் இருக்கின்றது. இவர்கள் திரை மறைவில் இருளில் இருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அமெரிக்க அதிபர் செய்து கொண்டிருப்பது பொய்யான தர்க்கம் என்கின்றார் டக்கர் கார்ல்சன். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க வேண்டுமா என்று மக்களிடம் அவர் கேட்கின்றார். அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. மத்திய கிழக்கில் இருப்பவர்களிடமும் அப்படியான கருத்தே இருக்கும். எனவே எல்லோருமே அதை விரும்ப மாட்டார்கள் என்பதனால் நீங்கள் விரும்பாத ஒன்றை தடுப்பதற்கு நான் புறப்படுகின்றேன் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பூவா தலையா போட்டு பார்ப்பது போன்ற ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கின்ற மூடப்பட்ட ஒரு கேள்வியை மக்கள் மன்றில் விட்டு அதன் பின்னர் அவர் இந்த போருக்கு சென்றிருக்கின்றார். தனக்கு பின்னணியில் ஏற்பட்ட நெருக்கு வாரத்தை மறைப்பதற்கு அவருக்கு வேறு வழி இல்லாமலும் போயிருக்கின்றது. இதனால் தான் தாக்குதல் தேவை 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 என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அடிமனதில் அவருக்கு இப்படி ஒரு தாக்குதலும் போரும் தேவையில்லை. அமெரிக்காவிற்கு வெளியே ஒரு போர் நடக்க வேண்டும் என்பதில் அவர் விருப்பமுடையவரும் அல்ல. அவர் ஒரு வியாபாரி மட்டுமே என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்பிடம் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது. இதை எப்படி தடுப்பது என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்பால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த போரை நடத்துங்கள் என்று பின்னால் நின்று சொன்னவர்களிடம் கூட இந்த போரை தடுப்பதற்கான எந்த வழியும் அவர்களிடமும் இல்லை என்பதனால் டொனால்ட் ட்ரம்பினால் பதில் சொல்ல முடியவில்லை. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை டக்கர் கார்ல்சன் கோட்டை விட்டிருக்கின்றாரா தெரியவில்லை. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எதற்காக போருக்கு சென்றார்? அவருக்கு பின்னால் இருந்து இதே ஆட்கள் தானே அவரை வழி நடத்தி இருக்கின்றார்கள். அந்த போர் தோல்வியாகத்தானே முடிவடைந்தது. ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய போர் காரணமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து பலத்த சேதத்துடன் படைகளை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த போர்கள் எல்லாம் தோல்வியாக முடிவதற்கு பின்னால் இருந்த அதே ஆட்கள் தானே இப்பொழுதும் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த வெற்றியை தந்திருக்கின்றீர்கள்? உங்களை நம்பி இந்த போருக்கு செல்ல என்ற கேள்வியை கேட்க தவறினார் என்பதை டக்கர் கார்ல்சன் கேட்கவில்லை என்பதும், வசதி கருதி இதை விட்டாரா தெரியவில்லை என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பை காப்பாற்றுவதற்கான ஒரு போலி நாடகமா இது என்றும் சிலர் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் டக்கர் கார்ல்சன் பொது வழியில் தான் தவறிழைத்து விட்டேன் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனிக்கு ஆதரவு கொடுத்து என்று பொது வழியில் கூறியிருப்பதானது அமெரிக்காவினுடைய வலதுசாரி ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பை ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட பாடும் இப்பொழுது அவை உடைந்து தகர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியாகவும் இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபரை காப்பாற்ற முற்படுகின்றார் என்று கருதுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் அமெரிக்க அதிபரை காப்பாற்றுவதற்கு இப்படி ஒரு வாதம் போதாது. பெரும் தவறுகள் நடைபெற்று காப்பாற்ற முடியாத ஒரு இடத்திற்கு விவகாரம் சென்றிருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையை கழுவியவர்கள் இந்த போரில் வெற்றி மட்டும்தான் இருக்கின்றது என்று அவரை உசுப்பேத்தி விட்டிருக்கின்றார்கள். இந்த போர் தோல்வியடையலாம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் களத்திற்கு வந்திருக்கின்றார். இதனால் தான் அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுகின்றது. ஒரு சிறிய வெற்றியுடனாவது அவர் திரும்பினாலே போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார். நிர்வாகம், உளவு பிரிவினர் போரை தவிர வேறு வழி இல்லை என்று அவரை அந்த சிக்கலுக்குள் மாட்டி விட்டதுதான் அவர்களுடைய வெற்றி. அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை மாட்டிவிட்டு தந்திரமாக தப்பிவிட்டார்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினால் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார் என்பது இந்த ஆக்கமாகும். இப்படியானவர்களை நம்பி தானும் மக்களை ஏமாற்றி தவறாக வழிநடத்தி விட்டேன் என்று டக்கர் கார்ல்சன் கூறுகின்றார். டக்கர் கார்ல்சன் சாதாரணமான ஊடகவியலாளர் அல்ல. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவின் பேரில் ரஷ்யா சென்று ரஷ்ய அதிபர் புட்டினை போர் நடந்த நேரம் அவர் சந்தித்து உரையாடியவர் என்பதும் ரஷ்ய அதிபரனுடைய நெருங்கிய நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பலகீனப்படுத்திய ஒருவர் என்ற புகழை பெற விரும்பி பேரழிவு நடந்தாலும் அது பற்றி கவலை இல்லை என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார். இப்படி இவர் வந்தார் என்பதை நாளைய வரலாறு எழுதப் போகின்றது. அந்த வரலாற்றினுடைய குற்றச்சாட்டை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவரை கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான் என்றும் அவர் கூறுகின்றார். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, இதற்கு முன்பிருந்த பில் கிளின்டன், பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதுபோல ஜோ பைடன் வரை அனைவருடைய காலத்திலும் இதே நிழல் அரசுதான் இருந்திருக்கின்றது. இவர்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியா? இந்த முடிவுகள் பிழையாக இருந்தால் தொடர்ந்தும் எதற்காக இத்தகைய முடிவுகளை எடுக்கின்றார்கள்? ஒரு பிழையை மறைக்க 1000 பிழைகளை செய்கின்றார்களா என்ற கேள்வியும் விமர்சனங்களும் இந்த டக்கர் கார்ல்சனுடைய பேட்டிக்குள் இருக்கின்றது. இனி என்ன நடைபெறப் போகின்றது? இஸ்ரேலிய பிரதமர் அவசரமாக தன்னுடைய போர்க்கால கேபினெட்டை இப்பொழுது கூட்டி இருக்கின்றார். ஈரான் அமெரிக்காவிற்கு சாவு மணிதான் என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றது. இவைகள் எல்லாம் அடங்கிய அடுத்த செய்தி வருகின்றது. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.